ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 2/5/2026. ஸோ 1ஆந்தேதி தொழிலாளர் தினம். ஸோ லீவு. ஸோ 2ஆந்தேதி நம்மளுக்கு ட்ரா இருக்குது. 2/5/2026 கருணியா KR 752க்கு கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறையா நண்பர்கள் பார்க்குறீங்க. ஸோ நம்ம கெஸிங் எப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லைக்கில் தான் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமைக்கு நம்ம கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். இதெல்லாமே சனிக்கிழமை வந்த ஃபுல் போர்டு ரிசல்ட்டு. லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 625 ரிசல்ட்டு. ஃபுல் போர்டில் வந்து 794. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 784. ஃபுல் போர்டில் வந்து 636 784 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்முடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 5D 4Dயோட டபுள் ஒன்னை ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 383லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 569. நம்மளுக்கு தேவை 5D 4Dங்கிறதுனால இந்த 569 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு ப்ளஸ் 1 and 1. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7. இங்கே 9ஓட 1 கூட்டினோம்னா 0. அப்போ 70 நம்மளுக்கு இந்த 383க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் போர்ட். 7 அல்லது 0. இப்போ இந்த 383க்கு அப்புறம் வந்திருக்க ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 280 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 5D 4Dயோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் டபுள் 1 3 டைம் ஒன்ஸ் வந்து மாறுபடுது நண்பா. இப்போ 280க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 889. நம்மளுக்கு தேவை 5D and 4D. இதோட ப்ளஸ் 1 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினோம்னா 9. இங்கே 9ஓட 1 கூட்டினா 0. ஸோ 9 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 280க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல். 9 அல்லது 0. இப்போ இந்த 280க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 220. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது நண்பா. இப்போ 3ஆவது ட்ரா பார்ப்போம். 220 சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 265. நம்மளுக்கு தேவை 5D 4D. இதோட ப்ளஸ் 1 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7. 5ஓட 1 கூட்டினோம்னா 6. அப்போது 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 220க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்ட் அல்லது ஆல். 7 அல்லது 6. இப்போ இந்த 220க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 447. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சி போர்ட். இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்ட் இருக்கு நண்பா. 3மே நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ. ஸோ இந்த கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் 3 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு மாறுபடும். ஸோ 3 டைம் வந்து நம்ம ப்ளஸ் வேல்யூ பார்த்துட்டோம். இப்போ நம்ம மைனஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட். இப்போ 447க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 665. ஸோ நம்மளுக்கு தேவை 65. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் டபுள் 1. இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணிடலாம். 6ல் 1 போயிடுச்சுன்னா 5. 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. அப்போது 5 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 447க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல். 5 அல்லது 4. இப்போ இந்த 447க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 784. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சி போர்ட். இப்போ 4 ட்ரா ஆயிடுச்சு. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. போர் மாறாமல். இப்போ அடுத்த மைனஸ் பார்ப்போம். 784. இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 636. நம்மளுக்கு தேவை 36. இதோட மைனஸ் 1 and 1. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. 6ல் 1 போயிடுச்சுன்னா 5. அப்போ 2 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 784க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல். 2 அல்லது 5.
இப்போ இந்த 784க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 6 to 5 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 and 5 ரெண்டுமே கிடச்சிருக்கு நண்பா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட் டைமாக பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு பிசி. ஸோ இதுதான் நம்மளுடைய போன வாரம் கெஸிங் நண்பா. ஸோ போன வாரம் நம்மளுக்கு பிசி. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடுத்து வந்தாச்சு. ஏன்னா இந்த 6 to 5 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 794 6 to 5 சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்ம வந்து சேம் தான் -12, ஏன்னா 3 times ஒன்ஸ் தான் மாறுபடும். ஸோ மைனஸ் இங்கே நம்மளுக்கு வந்து 5D 4D இதோட 11. இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்ப்போம். 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. ஸோ 8 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான கெஸிங் நண்பா. ரெண்டுமே பவர் நம்பர். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பவர் நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்ட் அல்லது ஆல் போர்ட் 8 அல்லது 3, 8 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பரில் இருக்குது. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து லைக் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ நம்ம கெஸிங்கில் ஏதாச்சும் உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு நம்ம கெஸிங்கில் எதுவுமே இருக்காது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக இது வந்து சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம எக்ஸோட ஒத்து வந்தால் மட்டும் தான் கொண்டு வருவோம். இல்லைன்னா நம்ம கெஸிங்குள்ளேயே கொண்டு வரது கிடையாது. இந்த ட்ராவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மேட் படி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ 8 அல்லது 3 கிடச்சிருக்கு. இது வந்து நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் ஒரு வேளை இருந்துச்சுன்னா 88 அல்லது 33 வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர் நண்பா. ஸோ 8 அல்லது 3 கிடச்சிருக்கு. ஸோ 8 அல்லது 3 வச்சு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பிசி மிக்ஸ்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி சனிக்கிழமை 2/5/2026 கருணியா கேஆர் 752க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ட்ராவுக்கான பிசி மிக்ஸ்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிசி மிக்ஸ்டு. ஸோ பிசி மிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் நம்மளுக்கு இருக்கிறது வந்து 2 3 4 3 6 3 2 8 4 8 6 8. இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு ஒட்டை ரெட்டை ரெண்டுமே கலந்தடிக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா லைன் படி தான் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த கெஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதில் வந்து பெயர்ஸ் உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை போர்டு மாறுச்சுன்னா இது ஏபியாக மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பிசி பெயர்ஸ் இதுதான் நண்பா. ஸோ இது தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி 2ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026க்கு கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு தான் இருக்குது. ஸோ போர்டு மாறாமல் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு இல்லாட்டாலும் நம்மளுக்கு ஆல் போர்டில் உட்கார வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். இந்த ட்ரா நம்மளுக்கு பவர் நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.